ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கல்யாணத்துக்கு மேல கல்யாணம் அப்படின்னு போறது எப்படின்னா, எல்லாருமே திருமணம் பண்றப்ப நல்லபடியா குடும்பம் நடத்தணும், வாழ்க்கை தலைக்கணும், குடும்பம் தலைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் கல்யாணம் பண்றோம். ஆனா ஒரு சில கல்யாணங்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுது, சண்டை சச்சரவு வந்துடுது, பிரிவினையை நோக்கி போயிடுது. அப்புறம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு விதமான சேலஞ்சஸ் இருக்கு. ஒன்று பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு குழந்தை இருக்கு, நான் அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறது தான் என்னுடைய நோக்கம். அதனால என்னுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு வாழ்க்கை வேண்டியதில்லை, நான் சோலோ ப்ரொப்ரைட்டரா நின்று சோலோ பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டைலில் அந்த குழந்தைய டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, சரி ரைட்டு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதென்று உலகத்து இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போறதுங்கிறது உண்டு. ஆனா ஒரு சிலர் அப்படி இல்லை, என் மனைவி ரொம்ப நல்லவ, அவ என்னைய கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காமலே போயிட்டா, என்னைக்கா ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவா, ஆனா அவளோட வாழ்ந்த அந்த சந்தோஷமா வாழ்ந்த அந்த கொஞ்ச காலம் போதும், நான் திருப்பியும் வாழ்க்கைங்கிறது எனக்கு வேண்டாம், நான் தனியாவே நின்றுக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுக்குருவார். இந்த பக்கம் ரெண்டாச்சா, இங்கிட்டு குழந்தை மட்டும்தான் எனக்கு போதும் அப்படின்னு நிற்கிறது. இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, சப்போஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த பொம்பளை பிள்ளைய நினைக்கிறது, இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கையில அந்த பர்சனல் லைஃப்னு இருக்கும்ல, அந்த லைஃப்ல நீ முதல் திருமணத்துல இது பண்ணியா அது பண்ணியா, ஏன் பிரிஞ்ச, இதுல எதுவும் பிரச்சனையா அதுல எதுவும் பிரச்சனையான்னு ஏதாவது சிக்கலான பர்சனல் கொஸ்டினை கேட்டா அது முள்ளு மேல நிக்கிற மாதிரியே இருக்குமே. அப்போ அந்த கொஸ்டின் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா கல்யாணமே வேணாம்ட்டு இருந்துடலாம், நிம்மதியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முடிவு பண்ணுவாங்க. சரி, இப்போ இது ரெண்டுமே இந்த திருமணத்துக்கான தடைகள். எது, என் குழந்தைய போதுங்கிறது, அல்லது திருமணத்துக்கு பின் வரக்கூடிய வாழ்க்கை எனக்கு சிக்கலா இருக்கும் அதனால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க, ஆண்களை பொறுத்த வரைக்கும் நான் தனியாவே நின்றுக்கிறேன், என் மனைவி ரொம்ப நல்லவ அப்படின்றது, எனக்கு இந்த திருமணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல நிற்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்போ வரைக்கும் ஒத்து போகும் அப்படின்னா, பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினையாகி டைவர்ஸ்னு போறாங்கல்ல, அந்த டைவர்ஸ்னு போனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த இது இருக்கும். அந்த டைவர்ஸ் ஆகி ஒரு 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையினுடைய உண்மை நிலை அப்படிங்கிறது புரியும். அதாவது சொசைட்டியை எதிர்கொள்றதுங்கிறது, தனியா நின்று எதிர்கொள்றதுங்கிறது கஷ்டம். கூடுதலா நமக்கு ஒரு பலம் வேணும் அப்படிங்கிறதுல கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு சில முடிவு எடுத்துருவாங்க, திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறதுல உறுதியா இருக்காங்க, அது ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் உறுதியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சார் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ஒரு 50 வயசுக்கு மேல போறப்ப, அதாவது தனிமையில இருக்காங்க, ஒரு 50 வயசுக்கு மேல போறப்ப ரொம்ப பயப்படுறாங்க, நம்ம தனிமையில இருக்கமே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அவங்கள கொல்லுது. அந்த டைம்ல இவங்கள வாழ்க்கை துணையை ஒன்ன புதுசா தேட முடியாது, எனக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும்னு வேணா தேடலாம், ஆனா அது எந்த அளவுக்கு கணவன் மனைவி மாதிரி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அப்போ இந்த தனியா நின்னுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த வயசுல தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு எபோவ் 50 அப்படின்னு போறப்ப நிச்சயமா ஃபீல் பண்ணக்கூடிய பலரையும் நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்திருக்கேன். அதனால கூடுமான வரைக்கும் மறு திருமணம் அப்படின்னு பண்ணிக்கணும். இப்போ இங்கதான் இங்க ஜாதகம் வருது. ஒரு தடவை ஜாதகம் பாத்தியம் பண்ணோம், பொருத்தம் பாத்தியம் பண்ணோம், எல்லா பொருத்தமும் இருக்குன்றாங்க, 9 பொருத்தம் இருக்கியான், ஆனா நீ தாராளமா கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில இந்த கோர்ட்டு கலைஞ்சுக்கு இருக்கான் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா, ஆமா சண்டை வரேன், பிரச்சனை வரேன், 2 பேரும் பிரிஞ்சிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல ஒருத்தரும் சொல்லலப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நிறைய சொல்லுவாங்க. அதாவது விஷயம் என்னன்னா, 2 பேரு தாரதோஷம் உள்ளவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமே தவிர, ஒரு தாரதோஷம் இல்லாத ஒரு மாப்பிள்ள, 2 கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணவே முடியாது. அல்லது மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணத்துக்கு வர 2 கல்யாணம், பொண்ணுக்கு ஒரே திருமணம் தான் அப்படிங்கிற மாதிரியான பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணவே முடியாது. அதான் இறைவனுடைய நியதி. அங்க பிரச்சனைங்கிறது உறுதியா வரும். அப்ப இந்த 2 ஜாதகத்தையும் பாக்குறப்ப கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ஆனா அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றது எப்படி பண்றது, அனுசரிச்சு போங்க, அல்லது ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தனி குடித்தனம் இருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். ஏன்னா சிலதுல கண்கூடா தாரதோஷம்ங்கிறது இருக்கும், அதை என்னமே செய்ய முடியாது.
இப்போ ஒரு பொண்ணோட ஜாதகத்துல தார தோஷம் இருக்கு சார். அப்போ அவங்க பொருத்தத்துக்கு கொண்டு வர்றாங்க ஜாதகத்தை. அப்ப நம்ம ஜாதகத்தை பார்த்ததுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை, 6 மாசம் தான் இருப்பா, அதுக்கப்புறம் புருஷனை விட்டுட்டு ஒடியாந்துருவா, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் சேராது, நீ இப்ப செஞ்சு வைக்கிற இந்த குடும்பம் நீசமா போகும் அல்லது நாசமா போகும், அதனால நீ கல்யாணம் தாராளமா பண்ணி வை, இந்த 2 மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு பொறுத்த இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பெத்த மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? அதாவது நம்ம இது சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் சார். நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்குறோம்னு வைங்க, அப்போ அப்போ அந்த மனோநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அல்லது நம்மளே கல்யாணம் பண்றோம், உனக்கு இப்படி வேற ஆசை இருக்கா அப்படி கேட்டுறாதீங்க, நம்ம கல்யாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? சரி, இந்த வார்த்தையை சொல்றதுனால இவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்றதுனால பிரிஞ்சிருவாங்களான்னா சொல்லாட்டியும் பிரிஞ்சிருவாங்க. சரி, அப்போ இத சொல்லாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னா கல்யாணம் நடக்கும், அப்புறம் 2 பேரும் தனித்தனியா போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த கல்யாணம் நடக்கும், அதுல நிம்மதியா இருப்பாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து பரிகாரம் பண்ணி சரி பண்ண முடியாதா அப்படின்னாக்க இதுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி இல்லை. எப்படின்னா பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம மன திருப்திக்காக பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம என்ன மனசோட போய் பண்றோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா துச்சாதனன் வந்து புடவையை பிடிச்சி உருவிக்கிட்டே இருக்கான் திரௌபதிக்கு, கட கட கடன்னு உருவிக்கிட்டே இருக்கான். ருக்மணியும் கண்ணனும் ஒன்னா உட்காந்து தாயக்கட்டை விளாண்டுட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான், அப்படி சேலை இழுத்து பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறான், வரல. அப்பதான் ருக்மணி சொல்றாங்க, ஏப்பா அவன் சேலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான், நீ போய் என்னத்தையாவது பண்ண வேணாமா, நீ வாட்டுக்கு உட்காந்து தாயக்கட்டை உருட்டி நீ பேசாம விளையாடுப்பா அப்படின்னாரான் கிருஷ்ணன். என்னன்னு சொல்றேன்னு எனக்கு புரியல. இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ விளையாடுன்னு. அப்புறம் திருப்பி விளையாண்டுட்டே இருந்திருக்காங்க, இவன் உருவிக்கிட்டே இருந்திருக்கான் துச்சாதனை. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கடைசி சுத்து உருவாங்க இல்லையா, அந்த கடைசி புடவை வரையில இந்த கையை இப்படி பிடிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, பிடிச்சுக்கிட்டு இருந்தது சகலமும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கிருஷ்ணா நீயே பொறுப்பு அப்படின்னு கையை தூக்கிட்டான். அதுதான் லாஸ்ட் எட்ஜ் இல்லையா? அதுக்கு அடுத்த செகண்ட் சுத்தமா ஆடை இல்லாம நிக்கிறதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடும். ஆனா அப்ப வந்து இறைவன் மேல நம்பிக்கை வச்சு என்னால் ஆவது ஒன்றும் இல்லை இனி தெய்வமேன்னு கையை தூக்கினால அந்த செகண்ட் இங்க இருந்து புடவை போக ஆரம்பிச்சிருச்சு, யாரு? கிருஷ்ணகிட்ட இருந்து. அப்புறம் அவன் உருவி மயக்க போட்டு விழுந்தேன் அப்படின்றதெல்லாம் தனி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த லாஸ்ட் செகண்ட்ல நீ தான் அர்ப்பணம்னு அந்த முழுமையா சரணாகதின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த முழு சரணாகதி வந்தா தான் இறைவன் வந்து எதையாவது பண்ணுவார். நம்மளுக்கு அது வராது சார், நிஜமா சொல்றேன், வராது. நீங்க சாமி கும்பிடுறப்பயே கும்பிட்டுக்கிட்டு இருக்க டவுட் எல்லாம் வரும் சிலருக்கு, பார்த்திருக்கீங்களா? இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் தப்பா பண்றாங்களோ, இது வேற மாதிரி ஏதாவது பண்ணணுமோ, ஒருவேளை இப்படி நின்று சாமி கும்பிடுறதுக்கு பதிலா அப்படி நின்று சாமி கும்பிடணுமோ, இல்ல சாமி கும்பிடுற இடத்துல உருண்டு உருண்டு வர்றாங்களாப்பா, இப்படிலாம் உருள வேண்டியதில்லை, சும்மா நின்று கும்பிட்டு போனாலே போதும், அவருக்கே தெரியும்ல நம்ம வந்தது அப்படிங்கிற மாதிரியான மனோநிலையில எல்லாம் நிறைய இருப்பாங்க. அப்போ இந்த ஆசிலேட்டட் மென்டாலிட்டி அப்படிங்கிறதோட போய் நம்ம ஒரு பரிகாரம் பண்ணோம்னா அந்த பரிகாரத்துக்கு பெருசா ஒன்றும் பலன் இருக்காது. அதாவது நம்பிக்கை தான் சார் வேணும். சார் ஒண்ணு வேணாம் சார், செல்போன் சார், செல்போன் வந்து எல்லாத்தையும் கெடுக்குதுன்றான், நம்ம இதுதான் நமக்கு கடவுள் அப்படி நீங்க உட்கார வச்சுக்கிட்டு இதுக்கே சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், இதையே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா இதுக்கு ஒரு பவர் வரும். இது நான் சொல்லலை, எல்லா பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. நீ எதை வேணாலும் அதை கடவுளா நினைச்சு கும்பிட்டேன்னா அது வந்து அந்த கடவுள் வந்து உன்னை காப்பாற்றுவார். அதனாலதான் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்றாங்க, இதோ உந்தன் தெய்வம் முன்னாலே அப்படின்ற மாதிரி. அப்போ கணவன் மனைவிக்கு இடையில வந்து பிரிவினை வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு நம்ம இந்த வார்த்தையை எப்படி சொல்லுவீங்க? இல்ல அதை நான் சூக்கா சொல்லலாம், நீ என்ன சூக்கா வேணாலும் சொல்லியா, ஆனா எப்படி சொன்னாலும் பிரிஞ்சு வரும்னு தானே சொல்லணும். பிரச்சனை வரும், சண்டை வரும் அப்படின்னாக்க இங்க ஒழுங்கா சொல்லு, ஒண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லு, இல்ல பண்ண வேண்டாம்னு சொல்லு, ரெண்டுல ஏதாவது ஒன்ன சொல்லுன்னு கேட்க மாட்டாங்களா? இப்போ இந்த திருமணம் வந்து பிரிவினை ஆகுது அப்படிங்கிறது தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப சொல்லலாம் இந்த மாதிரி தார தோஷம் இருக்கு, நீங்க கோயில் உலகத்துக்கு போயிட்டு வாங்க, போய் வந்து சாமியை கும்பிட்டுட்டு நீங்க கல்யாணத்தை பண்ணி வைங்க, நல்லபடியா ஆண்டிய புண்ணியத்துல நடக்கட்டும், அதுக்கு மேல இறைவன் இருக்க, சரியா? அப்படித்தான் சொல்லி அனுப்ப முடியுமே தவிர மற்றபடி வந்து நான் முதல் சொன்ன மாதிரி உன் குடும்பம் ஒன்றும் இல்லாம போயிரும்லாம் பேச முடியாது இல்லையா? பேசுனாக்க அந்த மனசு ரொம்ப வேதனையான ஒரு இடத்துக்கு போயிடும். அப்போ நம்ம சொல்ற சொல்லு வந்து இன்னொருத்தரை காயப்படுத்திடக்கூடாது இல்லையா? தீயினால் சுட்டவுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, அதை வடுவா உருவாக்கிடக்கூடாது. சரி, இப்போ இந்த 2வது கல்யாணத்தை நோக்கி போறோம் பாருங்க, அந்த 2வது கல்யாணமாவது ஒழுங்கா இருக்குமா, இல்ல அதுவும் வந்து அதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது, அதனால நீ 2வது கல்யாணம் பண்ணு அதுவும் காலி ஆட்டம் அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்களாடா அப்படின்னாக்கா அப்படி இல்லை. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது?
அதாவது இன்கேஸ் ரெண்டாவது திருமணம்னு பண்ணுனா அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணியே ரொம்ப சிரமப்பட்டு போனேன். இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி மறுபடியும் டைவர்ஸ்னு வந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாரும் காரி திப்பி பிடியான் சொந்த வந்ததுல போய் எவன்கிட்டையும் பத்திரிக்கை கொடுக்க முடியாது. இப்பவுமே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுங்கிறது என்னால ஆகாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் காலம் போய் திருப்பியும் இதை பண்ண அதை பண்ணுனாக்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பாவம்யா, நாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாம கூட இருந்துட்டு போயிருவான், இதுல ரிஸ்க் எடுக்காம சொல்லியா கரெக்டா சொல்லியா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் தான் இருக்கும். அப்போ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? அதாவது ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறது பண்ணலாம், அது நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் பண்ணுனா கண்டிப்பா குடும்பம் பிரியும் அப்படிங்கிறத எந்த விதத்துல தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்துல? இதுக்கு பல டூல்ஸ் இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுல ஒரு டூல்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோட, இது ஒரு பொண்ணுடைய ஜாதகம். என்னையா வயசு நிறைய ஆயிடுச்சு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னாக்க, பெண்பால் தானே, அதனால பெண்ணனுடைய ஜாதகம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வயசு 58 வயசு நடந்துட்டு இருக்கு. அதாவது 27 மார்ச் 1967 12:11 PM பிறந்த ஊர் திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க. லக்னம் மிதுன லக்னம், ராசியா வந்திருக்கிறது கன்னி ராசி, ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது சித்திர நட்சத்திரம் 2வது பாதம். சார் இந்த ஜாதகத்துல பாருங்க தாரதோஷம் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில தனிச்ச குருவா நிக்கிறார். அப்ப பிரச்சனை இருக்கு, சரியா? சரி, 2ஆம் இடத்ததிபதி யாரு? சந்திரன், அவர் 4ஆம் இடத்துல நிக்கிறார். அப்ப அது நல்லா இருக்கு, குடும்பஸ்தானம் நல்லாத்தான் இருக்கு. ஆனா கலஸ்திரஸ்தானம் அடி வாங்குது. சரி, 7ஆம் இடத்தை யார் பாக்குறா அப்படின்னா, சனி பாக்குறாரான்னு பாருங்க, 10ஆம் பார்வையா பாக்குறாரு. கேது பாக்குறாரான்னு பாருங்க, பாக்குறாரு. அப்ப சனியும் கேதுவும் 7ஆம் இடத்தை பாக்குறாங்க, 7ஆம் இடத்ததிபதியும் உச்சம். அப்ப என்ன ஆகுது, இங்க பாதகாதிபதி வலுத்து பாதக ஸ்தானமும் கலஸ்திர ஸ்தானமும் கெட்டு கிடக்குது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு திருமணம் பண்ணுனா நிச்சயமா நிக்காது. 2வது திருமணத்தை நோக்கி போயே ஆகணுங்கிற மாதிரியான விதி இந்த ஜாதகத்துல உண்டு. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின், இந்த 2வது திருமணத்தை நோக்கி போனா அல்லது முதல் திருமணம் பண்ணா அது நிக்காது அப்படின்னா, சப்போஸ் இந்த ஜாதகத்துக்கு குரு தசை வரல, குரு தசை 60 வயசுல வருதுன்னு வச்சுக்கிருவோம். அப்போ இந்த திருமண வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா, எதுவும் ஆகாது, ஜம்முன்னு ஓடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லபடியா குடும்பம் ஓடிடும். சார் பாக்குறதுக்கு தாரதோஷம் இருக்கு சார், ஆனா குரு தசை வரல, அல்லது சின்ன வயசுல குரு தசை முடிஞ்சு வச்சு, ஸ்கூல்ல படிக்கிறப்பே முடிஞ்சு வச்சு, 16-17 வயசுலயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமானா, இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் திருமண வாழ்க்கை, அதுல எந்த குறையும் வராது. சரியா? அப்ப இந்த ஜாதகம் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது தப்பு, தோஷம் இல்லாத ஜாதகம் தான் எடுத்துக்கணும். சரி, சப்போஸ் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குருதசை வந்தா கண்டிப்பா பிரிச்சிடும் குடும்பத்தை. என்ன காரணம்? பாதகாதிபதி உச்சம், 7ஆம் இடத்ததிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி குரு பலம் பெறக்கூடாதுங்கிறதான் விதி. மிதுன லக்னத்துக்கும் கன்னியா லக்னத்துக்கும் இங்க உச்சம் பெற்ற நிலையில நிக்கிறார், அப்ப பாதிக்கும். சரி, இப்ப பார்க்கலாம். அதாவது இவங்களுக்கு ராகு தசை எப்ப முடியுது? 21 வயசுல ராகு தசை முடிஞ்சிருது. 22 வருஷம் 2 மாசம், 23 வயசுல ராகு தசை முடியுது. 23ல ஆரம்பிச்சு 39 வயசு வர்ற வரைக்கும் குரு தசை நடக்குது. சார் 23ல இருந்து 39 வயசு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தூரம் இல்லையா? 16 வருஷம். இப்ப இந்த ஜாதகத்துக்கு தாரதோஷம் இருக்கு. இந்த தாரதோஷத்துக்கு அந்த தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதனால இப்ப கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்? 40 வயசுல கல்யாணம் பண்ணியா உன் பிள்ளைக்கு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னம்னாக்க, ஜோசி இன்னும் கொஞ்சம் சரியா படிக்கணும் போல இருக்கிறா, நீ போய் நல்லா படிக்கணும். சரியா? அப்ப 40 வயசுல கல்யாணம் பண்ண முடியாது, குரு தசையில கல்யாணம் பண்ணி ஆகணும் இல்லையா? 23னாக்க 40 வயசு வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இருக்க முடியுமா? அந்த பீரியட்ல தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். சரி, கல்யாணம் பண்ணா பிரச்சனை வருமா? உறுதியா வரும். அது காரணம் என்ன? குரு பாதகாதிபதியாகி அவர் உச்சம் பெற்ற நிலையில நிக்கிறதுங்கிறது ஒரு காரணம், தனிச்ச நிலையில குடும்பஸ்தானத்துல நிக்கிறது ஒரு காரணம், அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுங்கிறான். சரி, சாரபலத்திலையாவது ஏதாவது மாறுமா அப்படின்னாக்க, சாரமும் குரு சாரம் தான் வாங்கி நிக்கிறாரு, சுயசாரத்துல நிக்கிறாரு, எல்லா பக்கம் பஞ்சாயத்து. அப்ப உறுதியா திருமணம் முடிஞ்சு பிரச்சனை வரும். வந்துருச்சு, சரியா? ஏன்னா 58 வயசு ஆகுது அவங்களுக்கு, அதனால பிரச்சனை வந்தாச்சு, சண்டை வந்தாச்சு, பிரிஞ்சிடுறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை வந்துருக்கு. சரி, அப்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம்
அப்படியே இருக்கிறதா இல்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதா? நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இப்படி இப்படி இருந்தால் நான் குழந்தைய போதும் அப்படின்னு இருந்துக்கிறதுங்கிறது, அல்லது வந்து எனக்கு வந்து இன்னொரு கல்யாணத்தை சந்திக்கிறதுக்கு பயமா இருக்குங்கிறதுக்காக இருந்துக்கிறது, இந்த 2 பாயிண்ட்டை வச்சிருந்துக்கலாமா அப்படின்னா வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு முதல் திருமணத்துல குழந்தையும் இல்லை. அப்ப 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, இப்ப மறு திருமணம் அப்படிங்கிறது எத்தனாம் இடம் சார்? 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஆகிறார். கரெக்டான்னு பாருங்க. மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி ஆகிறார். சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில இருக்கு சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு மாறி உட்காந்துருக்காங்க, அதுல சொல்லிட்டு இருக்கேன் நான். சரி, அப்ப செவ்வாய் 11ஆம் பாவத்துல உட்காந்துருக்கார். அப்போ நிச்சயமா இன்னொரு கல்யாணத்துக்கான அமைப்பு உண்டு. சரி, கூட ராகு இருக்கிறார். ராகு இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். என்ன காரணம்? ராகுன் செவ்வாயும் பஞ்சாயத்தான பிளானட் இல்லை அப்படின்னாக்க ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது. ஏன்னா செவ்வாய் ஆட்சி அந்த இடத்துல. அப்போ மறு திருமணம் நடக்கும். சரி, எப்ப நடக்கும்? அது அந்த குருதசை முடிஞ்சு நடத்துறதா? ஏன்னா அதான் கலஸ்தர ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, கலஸ்தர ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கார், குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து இதை வந்து என்ன செய்யறது? இப்போ கல்யாணம் பண்றதுக்கான அமைப்பு இல்ல. சரி, 2வது கல்யாணம் குருதசை முடிஞ்சு பண்ணிக்கலாம். அதான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம்ல, 40 வயசுல அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம்னு விட்டுறலாமான்னா விட முடியாது. ஏன்னா அவ்வளவு நாள் வெயிட் பண்ண முடியாதுல்ல. சரி, அப்ப இந்த 2வது குடும்பம் எப்படி இருக்கும்? நம்பி இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள போலாமா அப்படிங்கறத எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா, 11ஆம் பாவத்தை எடுத்துக்கங்க. 11ஆம் பாவத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. பரிவர்த்தனை யோகத்துல அங்க செவ்வாய் வர்றாரு. செவ்வாய் லக்னத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ இருந்ததுன்னா அவங்களுக்கு தார தோஷம் உண்டு. சரியா? அப்போ இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய 2வதா வரக்கூடிய கணவர் ஏற்கனவே திருமணம் ஆனவர். செவ்வாய் அங்க இருக்கு இல்லையா? இல்ல இப்படியே கூட எடுத்துக்கங்க ஐயா. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், மேஷத்துக்கு 7ல. அப்ப 7ல செவ்வாய் இருக்கிறதுங்கிறதுனால அவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆனவர் வருவாரு. சரி, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? செவ்வாயும் கேதும் இருக்குல்ல 7ல, அதனால பஞ்சாயத்துல தான் ஓடும். இது என்ன கேள்வி? அங்க பிரச்சனையில தான் இருந்திருக்கும். அப்ப 2வது திருமணமா தான் இந்த பொண்ணை திருமணம் பண்றதுக்காக அவர் வர்றாரு. சரி, அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2வது கணவரோடு கூடிய குடும்ப வாழ்க்கை அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை எடுத்துங்க. மீன்ஸ் லக்னத்துக்கு 12ஆம் இடம். இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாருங்க. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையா பார்க்கிறார். சனி வந்து 3ஆம் பார்வையா பார்க்கிறார். அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார். சரியா? அப்போ இந்த 2ஆம் இடத்ததிபதி பரிவர்த்தனையில 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறனால நான் மேஷத்துக்கு சொல்றேன், அதாவது 2வது கணவருக்கு சொல்றேன். 2வது கணவருக்கு 2ஆம் இடத்ததிபதியான 11க்கு 2ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துல 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார் துலாம்ல. அப்போ நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும். கூட கேது இருக்கிறார், பரவாயில்ல. சனி செவ்வாய் வந்து அந்த 12ஆம் இடத்தை பாக்குறாங்க, அதாவது மேஷத்துக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி 2வது கல்யாணம் பண்றாங்க. சரியா? சரி, அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னா அந்த 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷம். இந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் யாரு? குரு. அந்த குரு 12க்கு அதிபதி, அதாவது மேஷத்துக்கு 12க்கு அதிபதி 4ஆம் இடத்துல நின்று உச்சம் பெற்று தசை நடத்துறார். 12ஆம் பாவாதிபதி கேந்திர கோணத்துல உச்சம் பெற்ற நிலையில ஆட்சி பெற்ற நிலையில நின்று தசை நடத்தினா அவன் யோகக்காரன். அப்ப வசதி வாய்ப்பு பெரிய அளவுல நல்ல வசதி வாய்ப்பா இருக்கக்கூடிய ஒரு கணவரை கட்டுவாங்க. சரியா? அதே மாதிரி லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதி யாரு? மிதுன லக்னம் எடுத்துக்கங்க. இந்த ஜாதகிக்கு மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து சுக்கிரன் வீடு. அந்த இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறார். அப்ப இவங்களுக்கு முதல் திருமணத்துல குழந்தை கிடையாது. பரிவர்த்தனை யோகத்துல சுக்கிரன் அங்க வந்து உட்கார்றாரு, அவரோட கேது சேர்றார். சுக்கிரன் யாரு? 5ஆம் இடத்து அதிபதி. அப்ப 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறனால 2 குழந்தை வரும். கூட கேது இருக்கு, ஒரு கர்ப்பசேதம் வரும். மொத்தம் 3 கன்சீவ்மெண்ட். சரியா? 2 குழந்தைங்க வந்தாச்சு. சரி, அப்போ இந்த இது வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் தெரியுமா? 11ஆம் இடம்ங்கிறது யாரு? கணவர் ஸ்தானம், 2வது கணவர். அவருக்கு 5ஆம் இடத்ததிபதி யாருன்னு பாருங்க. 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, கொஞ்சம் நிதானமா பாருங்க, இல்லை 2 தடவை கேளுங்க. மேஷத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறது சிம்மம். சிம்மத்துக்கு அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் சனியோட சேர்ந்து மீனத்துல உட்கார்ந்துருக்கார். மீன்ஸ் 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல, அதாவது 2வது கணவருக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். அப்படி மறைஞ்சா 2வது கணவருக்கு குழந்தை கிடைக்க கூடாது. ஆனா இந்த அம்மாவுக்கு 3 கர்ப்பமாகணுங்கிற பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த சூரியன் சனி சேர்ந்திருக்காரு இல்லையா, அவருக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாகிறதுனால இந்த சூரியன் சனி 12ஆம் இடத்துல மறையல மேசத்துக்கு.
ரெண்டாவது, அந்த 2 கிரகத்தையும் குரு பார்க்கிறார், உச்சம் பெற்ற பார்வையில தான் பார்க்கிறார் இல்லையா? அப்போ சூரியனுக்கு ஒரு ஆணும் சனிக்கு ஒரு பெண்ணுமா 2 பேர். சரி, இந்த கர்ப்பசேதம் அது எங்க வந்தது? குருவோட மாந்தி நிற்கிறார், அதனால கர்ப்பசேதம் முடிச்சிடலாம். அப்போ 2வது கணவருடைய அமைப்புப்படி எடுத்துக்கிட்டாலும், இந்த ஜாதகியினுடைய அமைப்புப்படி எடுத்துக்கிட்டாலும், இந்த 2வது குடும்பம் அமையிறது பீஸ்ஃபுல்லா போகும். ஆனா கல்யாணம் ஆகிறப்ப ஹடல்ஸ் இருக்கும். அதை தாண்டி ஃபைனான்சியலா ஒரு சவுண்டான ஒருத்தரை தான் கல்யாணம் பண்றாங்க கணவரை. ஸோ அவங்க நல்ல வசதியானவராக இருக்கிறார், அவரை கல்யாணம் பண்றாங்க. அந்த கல்யாணத்துல 3 தடவை கர்ப்பம் ஆகுறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு கிடைக்குது. குடும்ப வாழ்க்கை அமைதியா ஓடும். ஏப்பா இப்ப இந்த தாரதோஷம் வேலை செய்யாதான்? மிதுன லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி குரு உச்சம், தனிமையில நிற்கிறார், குடும்பஸ்தானத்தில் நிற்கிறார். குடும்பஸ்தானம் கெட்டு போலையா? கெடலை. 2வது திருமணம்னு போகும்போது கெடலை. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஈவன் அது பையனுடைய ஜாதகமா இருக்கட்டும் பொண்ணுடைய ஜாதகமா இருக்கட்டும், செகண்ட் மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம எப்படி தீர்மானமான ஒரு முடிவுக்கு வர்றது? நீங்க இப்போ கணக்கு போடுங்க, அஷ்டவர்க்கம் போங்க, ஷட்வர்க்க பலன் போங்க, வர்க்க சக்கரங்கள் போங்க, இதுல வேணாலும் போட்டுக்குங்க, அது பிரச்சனை இல்லை. ஃபைனலா எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிசல்ட்டுக்கு தானே வந்தாகணும். சார் எந்த ஊர் போற பஸ்ஸா இருந்தாலும் கடைசியில பஸ் ஸ்டாண்டுக்கு தானே வந்தாகணும், வேற எங்கேயும் போக முடியாதுல்ல. எல்லா ஆளை எந்த ஊர்ல ஏத்துனாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு தானே வரணும். அப்ப அது மாதிரி பலன் ஒரே பலன் தான். நீங்க எதுல வேணாலும் எடுக்கலாம். நீங்க நான் சொன்னேன் இதுலதான் நீ எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான் எடுக்கிறது எப்படி எடுக்கிறேன்? அந்த ராசி சக்கரம் மட்டுமே போதும். ஒரே ஒரு சக்கரத்தை வச்சுட்டு சர்க்கேஸ்காரை மாதிரி சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கணும், அதுதான். அப்போ நமக்கு இதுல எடுக்க முடியலன்னா தான் அடுத்த இதுக்கு நோக்கி போகணும் இல்லையா? அப்ப பாருங்க, ஒரே ஒரு ராசி சக்கரத்தை வச்சு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், 2வது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா, அவங்க கல்யாணம் பண்ணக்கூடியவர் எப்படி இருந்து வருவார், எங்க இருந்து வருவார், வசதியா இருப்பாங்களா, வசதி இல்லாம இருப்பாங்களா, அமைதியான குடும்பமா இருக்குமா, அமைதி இல்லாத குடும்பமா இருக்குமா, இது மாதிரி பல விஷயங்களை நம்ம ஜாதகத்தை வச்சே எடுத்துடலாம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொளி. அநேகமா இப்போ இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணணுமா வேண்டாமான்னு ஆசிலேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா துணைங்கிறது ஒண்ணு வேணும். அது இன்னைக்கு இருக்க வயசு முறுக்குல உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு வயசு கடந்ததுக்கு அப்புறம் நிஜமாலுமே சொல்றேன், மனசு கிடந்து ஏங்கும். அப்போ மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்ன்றான். அப்ப வீட்டுல பெரியவங்க சொல்றதுங்கிறது நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை சிறக்கும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாமா? நமது நண்பர்கள் ஆள் போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.